அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். இது உங்கள் வலிமை. நீ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மரங்களின் மாநாடுனுடைய தொடர்ச்சியாக தண்ணீருக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, இதுக்கெல்லாம் மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அதில் தண்ணீருக்கான மாநாடை பற்றி, அதனுடைய தேவையை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுக்கான புரிதல் எந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க எடுத்தது சரியானது தானா? ரொம்ப சரியானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ரொம்ப தேவையானதும் கூட. நீரின்றி அமையாது உலகு, அதுக்கு அந்த சொல்லுக்கு ஏற்ற ஒரு தெளிவான ஒரு மாநாட்டை, ஒரு இதை அறிவிச்சிருக்காங்க அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக அந்த வீடியோவை பார்க்குற நீங்களே உங்களுக்கான ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நம்ம ஊரினுடைய நீர்நிலைகள் என்ன லெவலில் இருக்குது, என்ன கண்டிஷனில் நம்ம இருக்கோம், நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாதாரணமாக எல்லா இடங்கள்லையுமே நீர்நிலைகள் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்ம வீட்டில் போர் அடிப்போம் தண்ணிக்கு. ஒரு அடிப்பம்பு கை பம்பு கூட அடிச்சிருப்போம், இல்லை ஒரு மோட்ரு கூட போட்டிருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் 100 அடி 110 அடியில் நமக்கு தண்ணி கிடச்சிது. இன்றைக்கி 600 அடி போயும் தண்ணி கிடைக்கல. நீர் மட்டம் அவ்வளோ கீழே போயிடுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் இதை சாதாரணமாக நம்ம பார்த்திங்கன்னா, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு. அதுபோல் குளம் இல்லாத ஊர்லேயும் குடியிருக்கக்கூடாதுன்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். குளம் மேக்சிமம் ஒரு ஊருன்னு ஒன்று இருந்தால் ஒரு ஊரணின்னு ஒன்று இருக்கும், குளம் ஊரணி அப்படின்னு இருக்கும். அது ஏன்னா இன்றைக்கி இருக்கானா இல்லை, நம்மளால் அதில் வீடை கட்டிட்டான், பிளாட்டு போட்டு விற்றுட்டானுங்க. ஸோ இப்போ அதுக்கான புரிதல் இல்லை. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் மாடுகள் வளர்ப்புன்னு சொல்லிட்டோம். அண்ணன் அதையும் முன்னெடுத்து சொன்னாங்க, அவ்வளோ பெரிய கருத்தெல்லாம் சொன்னாங்க. நம்மளால் அதை பாதி பேர் சிரிப்பான், மாடுகளுக்கு மாநாடுன்னு சிரிக்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கான். இன்றைக்கி எருமை மாடு தமிழ்நாட்டிலே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே முடியாது. எருமை மாடெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை இதுலேயோ வந்து போட்டோவாக தான் பார்த்துக்கலாம். இந்த எருமை மாடு இல்லை. அதுக்கு வந்து காரணம் என்ன சொல்கிறான், எவனும் வளர்க்க விரும்பலன்னு இல்லை, ஊரில் குளம் குட்டை இல்லை, தண்ணி இல்லை. எருமை மாட்டினுடைய இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீர்நிலை முக்கியமான தேவை அதுக்கு, அதுவே இல்லை. மாடு வளர்க்கலாம்னா எங்கே வளர்க்குறது? நீர்நிலையும் முக்கியம். அதனால தான் அண்ணன் கரெக்டாக வந்து அந்த இதுலேயே எடுத்துக்கிட்டு வராங்க. இயற்கை, மரம், மாடுகள், விவசாயம், நீர், மலை எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க, கரெக்டாக கொண்டு வராங்க. இதை பார்த்து பாதி பேர் கமாண்ட் பண்ணி சிரிக்கிறேன். இதெல்லாம் எப்படி வாழ்வான்னு தெரியல. அவன் என்ன பண்ணுவான், திராவிடம் படிக்க வச்சது தமிழனுக்கு தெரியல, அதனால் அண்ணன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. திராவிடம் படிக்க வச்சதுன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால் அவன் சிரிக்க தான் செய்வான். சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க. அண்ணன் செய்கிறத தெளிவாக செய்கிறாரு, அதுவே பெரிய விஷயம். அதனால் நம்ம மாடுகள் வளர்ப்புலையும் முக்கியமாக தேவை நீர். விவசாயம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் முக்கியமான மூலப்பொருள் நீர். நீர் இல்லைன்னா விவசாயம் சுத்தமாக அழிஞ்சு போயிடும், சுத்தமாக எதுவுமே இல்லாமல் போயிடும். அதை விட முக்கியமாக நம்ம வாழறதுக்கே நீர் முக்கியமானது. மனித உடலில் 70% நீர் தான் முக்கியம். நீர் தான்றான், தண்ணீர் தான் 70%. ஸோ அப்போ மனிதன் வாழறதுக்கு முக்கியமானது தண்ணி தான். அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய மக்கள் வந்து போராடுறாங்க தண்ணி இல்லைன்னு. எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள், தண்ணி இல்லைன்னு போராடுறாங்க. அன்னைக்கு ஊருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ஊர், அதில் வந்து ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவில் ஒரு 40 வீடு இருக்கும், 50 வீடு இருக்கும் அதிகபட்சமாக. அதுக்கு ஒரு குளம், அதுக்கு ஒரு குட்டை நிறையா இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை, வெறும் ஊர் தான் இருக்குது, குளம் குட்டை எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் யோசிக்கணும். அடுத்த தலைமுறைகளுக்கு நீ என்ன வச்சுட்டு போக போகிற, என்ன கொடுத்துட்டு போக போகிற? நீர்நிலையை கொடுக்க மாட்டேன், மரத்தை கொடுக்க மாட்டேன், மலையை கொடுக்க மாட்டேன், விவசாயத்தை கொடுக்க மாட்டேன், எப்படி வாழும்? அண்ணன் கேட்டார்னா அதுக்கு சிரிக்கிற. ரொம்ப கஷ்டம் தம்பிகளா. இதை குறிப்பாக நீங்கள் வந்து இதனுடைய புரிதல் இல்லைன்னா நீ கடந்து போயிட்டு தான் இருப்ப.
காசு வேணும், சாப்பிடணும் அப்படிங்கிற உனக்கு நோக்கம் இருக்கிற உனக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ராஜா நடக்கும். எல்லாத்தையும் நீ விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், சாவறதை தவிர வேற வழியே இல்லை. இவ்வளோ பெரிய நம்ம மக்கள் தொகையை கொண்ட நம்ம வந்து நீர்நிலையை பற்றி தெரியாமல் இருக்கோம். ஆனால் இதே சின்ன நாடு சிங்கப்பூரில் நீர்நிலைகளை அப்படி பராமரிக்கிறாங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இதை கேட்கும்போது உனக்கு சிரிக்கணும்னு தோணும். ஏன்னா சிங்கப்பூரை பற்றிலாம் பேசுகிறா, ஏன்னா அண்ணன் சொல்லும் போதே என்ன பண்ணுறாரு, கதை விடுறாரு அப்படின்னா, நீ என்கிட்ட சொல்ல முடியாது ராஜா, நான் 22 வருஷம் சிங்கப்பூரில் தான் இருந்துட்டு வந்திருக்கேன், குப்பை கொட்டிட்டு வந்திருக்கேன். அதனால் என்கிட்ட இந்த நெக்கெல்லாம் சிரிக்கிற வேலைலாம் தேவையில்லாதது தான். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இருந்து பார்த்துருக்கேன். அதனால தான் நான் அந்த கதையை உன்கிட்ட சொல்ல வரேன். உடனே வந்துட்டாரியா சிங்கப்பூர் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு. நான் ஒன்றும் திராவிடம் கிடையாது, தமிழன், உண்மையை தான் பேசுவேன். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தண்ணிங்கிறது வந்து அவங்க மற்ற நாட்டிலேருந்து அடுத்த நாட்டிலேருந்து வாங்கிக்கிறாங்க. எங்கேருந்து வாங்கிக்கிறாங்கன்னா மலேசியாவிலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க தண்ணி. பெரிய பெரிய ராட்சஸை வந்து பெரிய பெரிய பைப் லைன் போட்டு அங்கேருந்து தான் தண்ணி வருது. அந்த தண்ணியை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதோடு இருக்காங்களான்னா பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த மழை நீரை சேகரித்து ஒரு 4-5 பெரிய ஏரிகளை உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிராஞ்சிக்கிட்ட ஒரு ஏரி இருக்கும், காமன்வெல்த்தில் ஒரு ஏரி இருக்கும். நான் ஏன் பேர் சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். ஜூராங்கிஸில் ஒரு ஏரி இருக்கும், நிறைய ஏரிகள், ஒரு 4-5 ஏரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப நம்ம டீப்பாக போய் பார்க்கல, இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம என்ன லெவலில் இருக்கோம்னு. அவங்க அங்கேயே இருந்து பழகினதுனால எனக்கு அதை பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணுங்கிற இது இல்லாமல் போச்சு. ஸோ இப்போ இந்த இடங்கள்லாம் அவங்க வந்து மழை நீரை சேகரித்து அந்த நீருக்கு தனியாக வந்து ஒரு கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்து அந்த இதை சுத்தமாகவே வச்சுருப்பாங்க. ஸோ மலேசியா தண்ணி தர மறுத்தாலும் இல்லை ஏதோ போர் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவங்க நீர்நிலையை தேக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா சுற்றி கடல், உங்களுக்கு தெரியும், சுற்றி கடல், அதுலேயும் வந்து இந்த மழை நீரை சேகரித்து ஏரிகளை சேகரித்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இருக்குது. அதே போல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே காசு தான். இப்போ நம்ம ஊரில் நம்ம எப்படி வந்து கரண்ட் பில் கட்டுறதுக்கு மீட்ரு வச்சுருக்கோமோ அதே போல் தண்ணிக்கு அவங்க மீட்ரு வச்சுருப்பாங்க. கரண்ட் பில்லு குறிக்க வர்ற மாதிரியே அவங்க தண்ணி பில்லும் கரண்ட் பில்லையும் சேர்த்து குறிச்சிட்டு போவாங்க. ஒரு வீட்டுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன். இது ஏன்னா எனக்கு நேர்ந்த அனுபவம், எனக்கு நடந்த ஒரு இது. நான் வந்து ஒரு வீடை நாங்கள் வந்து அதை கட்டி நாங்கள் தான் கொடுத்தோம். எங்களோட கம்பெனி தான் நாங்கள் அதை வந்து இது பண்ணி கொடுத்தோம். அப்போ அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் வீட்டுக்கு, அவர் சீனர், அவர் வீட்டுக்கு போயிருந்தப்ப நான் ரெஸ்ட் ரூம் போகணும், டாய்லெட் போகணும், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் இந்த பக்கம் இருக்குது போ அப்படின்னு சொல்லி காட்டி விட்டார். நான் போனேன். போயிட்டு நம்ம WC இதை டாய்லெட் இதை தண்ணி ப்ரெஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன், தண்ணி வரல. உடனே நான் வந்து கதவை திறந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வரலையே என்ன பண்ணுறது, ஏன் தண்ணி வரல, தண்ணி ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொன்னார் தண்ணி அங்கே இருக்கும் பாரு அப்படின்னு. எங்கெங்க தண்ணி இருக்குது, எங்கே தண்ணியை காணுமே அப்படின்ட்டேன். அங்கே பார் ஒரு பக்கெட் இருக்கும், ஒரு வாளி இருக்கும், அந்த வாளியில் தண்ணி இருக்கும் பார். ஆமாம் இருக்குது அப்படின்னு தண்ணியை பார்க்குறேன். தண்ணி வந்து எப்படின்னா ஒரே தட்டி வாட்டர், ரொம்ப இதாக இருக்குது, அழுக்கு தண்ணியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, என்ன பண்ண போகிற, குடிக்கவா போகிற, டாய்லெட்டை தானே ஊற்ற போகிற, அதை யூஸ் பண்ணுறா அப்படின்னு. நான் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஷாக் ஆகி போச்சு. இவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ காசு வச்சுருக்காரு, காரு அத்தனை கார் நிற்கிது, லம்பாங்கனிலேருந்து பெராரி வரலையும் இருக்குது, அவ்வளோ கார் வச்சுருக்க ஒரு மனுஷன் தண்ணியை அழுக்கு வாட்டரை டாய்லெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். என்ன ஆயான்னு கேட்ட, வெளியில் வந்து இவ்வளோ காசு பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ கார் வச்சுருக்கேன், இவ்வளோ சொத்து பத்து வச்சுருக்கேன், நீ என்ன தண்ணி அழுக்கு தண்ணியை கொண்டு அங்கே ஊற்றி வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஏது, எங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். அவங்க வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினில் வர்ற தண்ணியை, அந்த தண்ணி வேஸ்டேஜ் தண்ணி, வெளியே போகிற தண்ணியை ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்கான் அந்த ஆள். அந்த தண்ணியை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கான். அதை பார்த்த உடனே அப்போ தான் எனக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது, அப்பாடி என்னடா இவ்வளோ இதாக இருக்கான அப்படின்னு சொல்லி. அவ்வளோ காசு பணம் உள்ளவன், அந்த தண்ணியினுடைய அருமை தெரிஞ்சவன், அந்த வேஸ்டேஜ் வாஷிங் மிஷின் வேஸ்டேஜ் தண்ணியை கூட தூக்கி வெளியில் ஊற்றலை.
நாம அப்படி இருக்கோமா? ஸோ அவங்களுக்கு தண்ணியினுடைய அருமை நல்லா தெரியுது. நமக்கு தெரியுதான்னா இல்லை. ஸோ அப்போ இதை கண்டிப்பாக ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாருன்னா அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நடந்துங்க. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சென்னை போகணும் வழி அப்படின்னு கேட்டால் இந்த வழியை தான், ரூட்டை தான் சொல்ல முடியும். உன்னை கொண்டாந்துலாம் விட முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். சென்னை போகிறதுக்கு ரூட்டு சொன்னோமா, நீ இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான் ரோட்டை பிடிச்சி. தண்ணியினுடைய தேவை என்ன இதுன்னு சொல்லி அவர் சொல்ல தான் முடியும். அதை நீ தான் செயல்படுத்தணும். இப்பயும் நான் சொல்கிறேன், தமிழக மக்கள், இந்தியாவில் உள்ள அத்தனை பேருமே முக்கியமாக தண்ணியினுடைய புரிதல் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப அடுத்த சந்ததிகள், நமக்கு பின்னால் வர்ற சந்ததிகள் ரொம்ப கஷ்டப்படும். ஆல்ரெடி நம்மளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த சந்ததிகளுக்காக தண்ணியினுடைய புரிதலை குழந்தை பருவத்திலே சொல்லிக் கொடுங்க. அதே போல் தண்ணி நிறையா குடிங்க. குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு எப்பயும் வெளியில் கூட்டிகிட்டு போனாலோ, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ, ஒரு திருவிழாவுக்கு போனாலோ கையில் வாட்டர் போத்தலை எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. ஏன்னா தண்ணியினுடைய தேவை அவ்வளோ இருக்குது. இன்னும் இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். ஏன்னா தண்ணியினுடைய தேவைகள் அவ்வளோ இருக்குது. புரிதலே இல்லாத தமிழக மக்களுக்கு இன்னும் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. அதை நம்ம அண்ணன் முன்னெடுத்திருக்காங்க. இன்னும் நாட்கள் இருக்குது, அதுக்கான தேதி அறிவிக்கல. அதுக்கு இடையில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.